உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணே, கூட பிறந்ததுக்கு ஓரளவுக்கு தான் பொறுமையா இருக்க முடியும். இதுக்கு மேல எல்லாம் பொறுமையா இருக்க முடியாது. இது எங்க குடும்ப பிரச்சனை. நீ பேசக்கூடாது. தொர எப்ப பார்த்தாலும் எங்க குடும்பத்துக்கு எதிராகவே பேசிக்கிட்டு என்ன மச்சான், உங்க குடும்பத்துக்கு எதிராக இல்ல, நியாயமா தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னடா காலையிலே குடிச்சிட்டியா? எங்க நிம்மதியா குடிக்க விடுறீங்க? வாசம் வந்தா போதும், நாக்க தொங்க போட்டு வந்துடுறீங்கல்ல. எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஆளாளுக்கு பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ராம், சீதாவை கொண்டு போய் முதல்ல அவ வீட்டுல விட்டுட்டு வா. அவளாச்சு அவளை பெத்தவங்களாச்சு. அவ இந்த வீட்டுக்குள்ள காலை வைக்க கூடாது. அவ இந்த வீட்டுக்குள்ள காலை வச்சா நான் வெளியே போயிடுவேன். இது பாரு, நீ கொண்டு போய் விடுறியா இல்ல நான் வெளியே போட்டுமா? நீயே ஏதாவது முடிவு சொல். நீங்க ஏன் சித்தி போறீங்க? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நானே கொண்டு போய் விடுறேன். எனக்கு என்னமோ அவ போவான்னு தோணல. போலேனா இருந்துட்டு போய் விடுறேன். இதுக்கு மேல மன்னிக்கிறதா இல்ல. இராப்பா பேசிட்டு போறான், என்ன பண்றான்னு பார்க்கலாம். ஏய், எதுக்கு இங்க நிக்கிற? உங்களுக்கு என்ன கவலையா இருக்கா? சரி வா, நானே உன்னை கூட்டிட்டு போய் உங்க வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். வா. வேணாம். வேண்டாண்ணா? அப்ப நீயே போ. வேணாம். பிரச்சனை பண்ணாம கிளம்பு. நானே டிராப் பண்றேன். வேணாம் பாஸ். உங்களுக்கு எதுக்கு கெட்ட பேரு? உங்க மேல அப்பா அம்மா மரியாதை வச்சிருக்காங்க. நீங்க வர வேணாம். நானே போய்க்கிறேன். அப்ப போ. இங்கே நிக்கிற? இப்ப போக முடியாது. போக முடியாதா? என்னதான் உன் முடிவு? நானே போய்க்கிறேன். நீங்க எனக்காக கஷ்டப்பட வேண்டாம்னு அர்த்தம். எப்ப போவ? இன்னைக்கு ஒரு ராத்திரி இங்க நான் தங்கிட்டு விடிஞ்சதும் நான் போயிடுவேன். ஆஹா, எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க நம்பாட்டியும் நான் போறேன். ராம், இந்த நேரத்துல போக சொன்னா எப்படிடா? ராம், மது மாதிரி தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணா போலீஸ் கேஸ் ஆயிடும்டா. உன் சித்தியும் அப்பாவும் உள்ள போயிடுவாங்க. அவங்க தான் காரணம்னு நானே சாட்சி சொல்லுவேன். ராம், விடிஞ்சதும் போயிடுறேன்னு சொல்லிட்டால, ப்ளீஸ் அவளை உள்ள கூப்பிடுறா. மார்னிங் போயிடுவேல? நீங்களே போன்னு சொன்னதுக்கு பின்னால யாருக்காக பாஸ் நான் இருக்கணும்? நான் போயிடுறேன். பொய் சொல்லாத. வேண்டாம் வேண்டாம், என் மேல சத்தியமா நான் போயிடுத. ஒரே ஒரு நைட் மட்டும் இங்க இருந்துக்கிறேன். ராம், என்னவா? இன்னைக்கு நைட்டு மட்டும் இருந்துட்டு விடிஞ்சதும் போறேன்னு சொல்றா சித்தி. நிஜமாவா? ஃப்ராட் பண்ண மாட்டால? உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? சத்தியம் பண்றா சித்தி. உள்ள போக சொல்லவா? இத பாரு ராம், உன்னை ஏமாத்தினா என்னால தாங்கிக்க முடியாது. நான் பாத்துக்கிறேன் சித்தி. சரி, உனக்காக அலோ பண்றேன். அவளை உள்ள வர சொல்லு. சித்தி ஓகே சொல்லிட்டாங்க. உள்ள வா.
இவ எதுக்கு எனக்கு கால் பண்றா? ஏய் மகாலட்சுமி, உன் கழுத்தை கரகரன்னு அறுத்துருவேன். ஏய், என்ன சொன்ன? நைட்டு ரூமுக்கு வந்து உன் கழுத்தை கரகரன்னு அறுத்துருவேன்னு சொன்னேன். ஆ? கேக்குதா? அவசரப்பட்டுட்ட சீதா. அவசரப்பட்டு வீட்டை விட்டு போறேன்னு நீ சத்தியம் பண்ணிருக்க கூடாது. எதுக்கு சத்தியம் பண்ணணும்? மகாலட்சுமி உன்னை டென்ஷன் பண்ணி சத்தியம் பண்ண வச்சுட்டா. கேடி. மகாலட்சுமி போக வைக்கல, நான் தான் முடிவெடுத்தேன். வீட்டை விட்டு போறது நான் எடுத்திருக்கிற முடிவு. நீ எதுக்கு போகணும்? அந்த மகா பண்ணாத தப்பா? நீ எங்கேயும் போக வேண்டாம். ராம் தானே பிரச்சனை. ராம் கிட்ட நான் பேசி சமாளிக்கிறேன். நீ எங்கேயும் போக வேண்டாம். நான் போனாதே முடிவு வரும். பைத்தியம் மாதிரி உளராத சீதா. நீ போயிட்டா அந்த மகா திருந்திருவாங்களா? நீ இருந்தே தீராத பிரச்சனை போயிட்டா மட்டும் எப்படி முடியும்? என்னாலதான் எல்லாருக்கும் கஷ்டம். நான் இருந்தா பிரச்சனை தீராது. நான் போகணும். நான் போறதுதான் நல்லது. சரி, அப்ப நீ போறேன்னு முடிவு பண்ணிட்ட, அப்படிதானே? அப்பா அம்மாவை வர சொல்லலாம். நீ தனியெல்லாம் போக வேண்டாம். நான் எங்க ஊருக்கு போகல. அப்புறம் எங்க போக போற? எங்க போக போற? இங்க பாரு சீதா, சொல்லாமலாம் அனுப்ப முடியாது. நான் ஊருக்கே போகல, வேற ஒரு இடத்துக்கு போறேன். வேற இடமா? அது எங்க? சித்தி வீட்டுக்கு போக போறியா? பயப்படாதீய, நான் செத்தெல்லாம் போக மாட்டேன். தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு நான் கோழையும் இல்ல. அப்ப எங்கதான் போக போற? எங்கன்னு தெரியாமலாம் நாங்க அனுப்ப முடியாது. முத்தாரம்மா மேல சத்தியம் பண்ணிருக்கேன். பண்ண சத்தியத்தை சீதா மீற மாட்டா. நீ போறதை எங்களால தடுக்க முடியாது. ஆனா எங்க போறன்னு சொல்லிட்டு போ. சொல்லு சீதா, எங்க போக போற? போனதுக்கு அப்புறம் தெரியாதானே போகுது. நீங்க வந்து என்ன பார்க்கலாம். ஆனா என்னாலதான் வர முடியாது. என்ன சொல்ற சீதா? எங்க போக போறன்னு சொல்லு சீதா. என்ன பண்ண போறன்னு சொல்லு. எதுவுமே தெரியாம எங்களால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? சாரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.